வாய் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பேசலாமா? ரீசெண்டாக நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் என்னுடைய கிளைண்ட் ஒருத்தவங்கள்ட்ட கம்மியான பட்ஜெட்டில் ப்ளவுஸ் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லி ஏமாற்றிட்டாங்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆரி ஒர்க் பண்ணாமல் ஒட்டி கீழே டேசல்ஸ் கூட வச்சு ஸ்டிச் பண்ணாமல் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏமாறாதீங்க. ஸோ அவேர்னஸாக இருங்கிறதுக்காக தான் அந்த வீடியோவே நான் வந்து போட்டு கொடுத்துருந்தேன். ஆக்சுவலி இதில் நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் கிடைக்கலங்கிற வைத்தறிச்சல தான் நீங்கள் இந்த மாதிரி வீடியோவே ஷேர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. இந்த வீடியோவை ஷேர் பண்ண சொன்னதே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய கிளைண்ட் தான். அவங்களுக்கு நாளைக்கு மேரேஜ் அப்படிங்கிறப்ப முத நாளைக்கு வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் பண்ணி பார்த்தோன்னா அவங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ ரொம்ப அதனால் வந்து இந்த மாதிரி மற்றவங்களும் ஏமாறக்கூடாது, நீங்கள் அவேர்னஸாக அந்த வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொன்னதுனால தான் நான் எடுத்தே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதில் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒர்க்கு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சது ஏதோ பண்ணுறாங்க, அதையே நீங்கள் குறை சொல்கிறீங்கன்னு சொன்னாங்க. நான் குறைலாம் சொல்லலைங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒட்டி தான் கொடுக்க போகிறேன்னு கஸ்டமர்கிட்ட சொல்லி ஆர்டர் வாங்கலாமே, எதுக்கு நான் ஆரி ஒர்க் அதில் இருக்கிற மாதிரியே பண்ணி தரேன்னு பொய் சொல்லி வாங்குறீங்கன்னு தான் தப்புன்னு சொல்லி நான் சொன்னேன். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். பாய்.